நமஸ்தே. பெரியவா சரணம். தர்மத்தையே பின்பற்றி நடந்தாக்கா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கணும்னு பெரியவா இங்கே ஒரு அடையாளமாக காட்டுறான். அப்போ தர்மத்தையே பின்பற்றி நடக்கக்கூடிய ராமனுக்கு எங்கெங்கிருந்து எந்தெந்த குவார்டர்ஸ்ல இருந்தெல்லாம் அவனுக்கு உதவி கிடைக்கிறது, தன்னுடைய மனைவியை தேடி போகிறானோ இல்லையோ, அப்போது அந்த வழியில் அவனுக்கு எங்கெங்கேருந்தெல்லாம் உதவி வருதுன்னு பார்த்தாக்கா மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாமே இவனுக்கு அனுசரணையாக இவனுக்கு உதவி பண்ணுறதாக வருது. ஏன்னா எந்த இடத்துலையும் ராமன் தான் ஒரு பகவான், தான் பரமாத்மான்னு காமிச்சுட்டு யார்கிட்டையும் ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கல, ஒரு மனுஷனாகவே வாழ்க்கையை நடத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது போகிற வழியில் ஒரு பறவையாகட்டும், ஜட்டாயுவாகட்டும், இல்லை போகிற வழியில் கூட்டமாக இருக்கக்கூடிய வானரங்களாகட்டும், இல்லை மனுஷியாளாகட்டும், இவர் எப்படி போகிற வழியெல்லாம் தம்பி சேர்த்துட்டே போகிறார். ஏற்கனவே 3 தம்பி இங்கே இருக்கிறது போகிறாதுன்னு குகனோட ஐவனாகணுங்கிறார், அப்புறம் சுக்ரீவனை தம்பியாக சேர்த்துக்கிறார், விபீஷனை சேர்த்துக்கிறார், எல்லா பக்கமும் ஆள் சேர்த்துட்டே போகிறார். இப்படி தர்மத்தினுடைய வழியிலே போகிறவனுக்கு மனுஷர்கள் முதற்கொண்டு மிருகங்கள் வரை எல்லாமே அவனுடைய சைடில் அப்படி சேர்ந்துட்டே வருது, அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுங்கிறத பார்க்குறோம். தர்மத்துக்கு எதிராக தர்மத்தை முறிச்சுண்டு நடக்கக்கூடிய ஒருத்தனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னா ராவணனை பாருப்பா போகிறோம் அப்படிங்கிறா பெரியவா. ஏன்னா ராவணனுக்கு என்ன ஆகுது, இவனுக்கு கூடவே இருக்கக்கூடிய தம்பி முதற்கொண்டு எல்லாருமே இவனை விட்டுட்டு போகிறான். ஏன், இவன் தர்மத்தை விட்டுட்டு எங்கேயோ போகிறான். அதனால இவனுக்கு இருக்க வேண்டிய எல்லா சப்போர்ட்டும் கட்டாகி போய் இவன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு தலைக்கு 10 தலை இருந்தும் 10 தலையும் பூமியில் விழுந்து அவனுக்கு அத்தனை எப்படி ஒரு கஷ்டமான ஒரு அழிவு, ஒரு முடிவு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரே தலை இருக்கக்கூடிய ராமன், ராகவன் விஜயராகவனாக அப்படி நிற்கிறான். 10 தலை இருந்தும் ஒரு தலைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறவனாக அந்த ராவணன் அழிந்து போகிறான். இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், தர்மத்தினுடைய வழியில் போகிறவனுக்கு முடிவாக எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது, தர்மத்தை முறிச்சுண்டு போனால் என்ன ஆகிறதுங்கிறத இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தர்மத்தினுடைய அந்த ஒரு பாதைங்கிறது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறதில்ல. தர்மத்தின் வழியில் போகிறதுனாக்கா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணணும், எல்லா கஷ்டங்களையும் நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது அதை தாங்கிண்டு அதையும் தாண்டிண்டு ஆனால் தர்மத்தை தாண்டாமல் போகக்கூடிய ஒரு வழியில் நம்ம போகணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லா மனுஷாளுக்கும் வரத்தான் போகிறது, எல்லா கஷ்டமும் எல்லாருக்கும் வரத்தான் போகிறது. கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்போது கஷ்டங்கள் வர்றதுனால நம்ம தர்மத்தை ஓவர்லுக் பண்ணிடலாமா, தாண்டி போயிடலாமான்னா கூடாது. அப்படி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தர்மத்தை விடாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் ராமனுடைய சரித்திரத்தை ஒரு ஐடியலான சரித்திரமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சரித்திரமாக ராமனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கணும்னு பெரியவா சொல்லி கொடுக்குறான். இந்த இடத்துல சொல்கிறா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் கஷ்டம் வரலாம் அப்படின்னு ஒரு அளவு வச்சுட்டு நம்ம பார்த்தாலும் ராமன் சந்தித்த அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் ஒரு மனுஷனால் ஒரு வாழ்க்கை காலத்துக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ கஷ்டம் வரவே வராது. அவ்வளோ கஷ்டத்தையும் ராமன் தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறான். அத்தனை இருந்தும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிண்டு தன்னுடைய முகத்தில் ஒரு துளி அதனுடைய கஷ்டத்தை காமிக்காம அவன் இந்த தர்மத்தின் வழியிலேயே ட்ராவல் பண்ணிட்டு போகிறான். இதைத்தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை பற்றி சொல்லி கொடுக்குறா. இப்போது இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய டயட்டில் முக்கியமான ஒரு ஐட்டமாக இன்க்ளூட் பண்ணுறோமே, நிம்ப குசும பக்ஷணம்னு அதை பற்றி சொல்லியிருந்தோம். வேப்பம்பூ, இது தமிழ்நாட்டினுடைய டயட்லேயும் வருது. எத்தனை நாளாக வேப்பம்பூனா என்னன்னு வேப்பம்பூவாக கசக்கிறது அப்படிங்கிறோமே, அந்த மாதிரி வேப்பம்பூ எங்கே இருந்தாலும் கிட்டக்க போகாமல் இருக்கிறவா எல்லாரும் இந்த புத்தாண்டு வரும்பொழுது தேடி போய் எங்கே சார் வேப்பம்பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க, ஒரு 10 ரூபாய்க்கான வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே தெலுங்கு பக்கத்துலேயும் கர்நாடகா பக்கத்துலேயும் அவள் அத்தியாவசியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வச்சுட்டு உகாதி பச்சடின்னு இவள் பண்ணுறா. அவளும் இன்னொரு வெரைட்டியில் இதே பச்சடியை முக்கியமாக பண்ணி அவள் ஆகாரத்தில் ஸ்பெஷலாக இன்றைக்கி வச்சுக்கிறாங்கிறத பார்த்தோம். இந்த பாயிண்ட்டையும் பெரியவா சொல்கிறா. தமிழ் புத்தாண்டுன்னு ஒன்று வரும்பொழுது இந்த வேப்பம்பூவை எதுக்கு மெனக்கெட்டு நம்ம எடுத்துன்னு சேர்த்துக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால், இயற்கையை ஒட்டின ஒரு வாழ்க்கையை நம்மளோடது இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த இயற்கையினுடைய காலமாக வசந்த காலம் இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே வேப்பம்பூ அப்படி புஷ்பிக்கிறது, வேப்பமரம் புஷ்பிக்கிறது. அப்போ இந்த வேப்பம்பூ எதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்குன்னாக்கா ஒரு கசப்பு. அதனால தான் குழந்தைகள்லாம் வேப்பம்பூனா வேண்டான்னு ஓடி போகும். என்னப்பா இது புத்தாண்டு அதுவுமா இன்றைக்கி போய் வேப்பம்பூ பண்ணியிருக்கியே அப்படின்னு கேட்கும். அப்படிப்பட்ட வேப்பம்பூவை கான்ஷியஸாக நம்மளாக எடுத்துன்னு நம்மளுடைய ஆகாரத்தில் இன்றைக்கி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள்ங்கிறது நெசசரியான நிச்சயம் வரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அதிலிருந்து நம்ம விலகி ஓடி போக முடியாது, அது நமக்கு வராமல் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது.
அதைத்தான் பெரியவா சொல்கிறா. அப்போ வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே முதல்லையே நம்ம கஷ்டங்களை எல்லாம் வாங்கிட்டோம்னாக்கா, ரிசீவ் பண்ணிட்டோம்னா, அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு மன உறுதி அந்த காலத்தில் இருக்கும் வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே. அப்போ எப்படியாவது அதை தாண்டி தாக்கு பிடிச்சி மன திருடத்தோடு அதை எதிர்கொண்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு எப்படியாவது அதை தாண்டி கிராஸ் ஓவர் பண்ணி போயிட்டோன்னா, கடைசியில் போக போக கொஞ்சம் அப்படியே சாந்தமாக அப்படி ஒரு இனிமையோடு அதை போய் முடிச்சுக்க முடியும். ஏன்னா அப்போதைக்கு கசப்புனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒன்று அது பழகியே போயிருக்கும், இல்லை அதை தாண்டக்கூடிய பக்குவம் நம்ம மனசுக்கு வந்திருக்கும். அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த கசப்புலாம் வந்துருத்துனா தேவலாம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல இந்த கசப்பை சேர்த்துட்டுறோம். தேடி பிடிச்சி இந்த கசப்பை இன்றைக்கி ஆட் பண்ணிடுறது. அப்போ புத்தாண்டுன்னு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே கசப்பை முதல்ல டேஸ்ட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, நாம் அதை ரிசீவ் பண்ணிக்க தயாராக இருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தியை சுவாமி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு அதை உள்ளே ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வருஷம் முடியக்கூடிய காலமாக நம்ம அந்த பொங்கலினுடைய காலத்தை பற்றி சொல்கிறா பெரியவா. கிட்டத்தட்ட வருஷம் ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு ஒரு 9-10 மாதம் முடியறதோ இல்லையோ, அந்த டயத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த இனிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கரும்பை அப்போ எடுத்து ருசிக்கிறோம். அப்போ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் கசப்பை கான்சியஸாக சேர்த்தோம்னாக்கா, அப்படியே அதனுடைய ஒரு சைக்கிள் அப்படி சுற்றி வரும் பொழுது முடிகிற இடத்துல நல்ல இனிப்பு கிடைக்கும். அந்த இனிப்பையும் நம்ம ருசிக்கலாம். அப்படிங்கிறதாகத்தான் இந்த வேப்பம்பூவை முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிறோம் இன்னும் இதை பற்றி சொல்லின்னு வரேன். அப்போ வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். அதை தாங்கக்கூடிய சக்தியை சுவாமி கொடுக்கணும்னு பிரார்த்தனையோடு நம்ம தர்மத்தோடைய வழியில் நடக்கணும். இப்படி ராமனும் சீதையும் எப்படி நடந்து காமிச்சாங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, அது கூடவே மறக்காமல் அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விசேஷமாக இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி. ராமானுஜாச்சாரியாருடைய பேரை சொல்லும் பொழுதே ராமானுஜன் அப்படிங்கிற ஒரு நாமாவத்தி பெரியவா சொல்லியிருக்கிற விஷயம் ஞாபகம் வருது. ராமனுக்கு 3 தம்பிகள் இருக்கா. எல்லாருமே ராமானுஜ அப்படிங்கிற டைட்டிலுக்கு உரியவாதான். எப்படி ராகவன்னு சொன்னால் ரகுகுலத்தில் வரவா எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி ராம அனுஜன் அப்படின்னா ராமனை தொடர்ந்து வந்தவன் யாரோ அவன் எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். அப்போ ராமனுக்கு பின்னாடி பிறந்தவான்னாக்கா வேறு ஆர்டர் தான், இருந்தாலும் லக்ஷ்மணன் பரத சத்ருக்னன் நம்ம சொல்கிறோம். இப்போ 3 பேருக்கு இந்த டைட்டில் அப்ளிகபிள். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ராமானுஜன்னு சொன்னாலே லக்ஷ்மணனை மாத்திரமே குறிக்கிறதாக அந்த பேர் அவருக்கே ஆகி வந்துருத்து. ஏன் அப்படின்னாக்கா பெரியவா சொல்கிறா, இந்த லக்ஷ்மணன் தனக்காகவே ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்காம எப்பவும் சதா சர்வகாலமும் ராமனோட இருக்கிறதே பரமபாகியம், இதுதான் என் வாழ்க்கைன்னு வச்சுட்டு இப்பேற்பட்ட தர்ம விக்கிரகத்தை ராமனை பின்தொடர்ந்து இந்த ராமன் கூடவே தன் வாழ்க்கை பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் ராமன் கூடவே ராமனை தொடர்ந்ததாகவே தன் வாழ்க்கைன்னு அவன் அமைச்சுட்டான். அதனால் சதா ராமனை பின்தொடர்ந்து போனவன் அப்படிங்கிறதுனாலே ராமானுஜன்னு சொன்னாக்கா லக்ஷ்மணன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வரான். அப்போ இப்படிப்பட்ட விசேஷ நாள் இன்னைக்கு ராமானுஜன்னு சொல்லி லக்ஷ்மணனையும் தர்மத்தில் வழிகாமிச்சவராக இங்கே கூட நமக்கு வழிகாட்டியாக அவரும் இருக்காருங்கிறத மனசார ஸ்மரிச்சுப்போம். இப்படி வாழ்க்கை முழுக்க தர்மத்தினுடைய பாதையிலேயே எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தர்மத்தையே ஃபாலோ பண்ணி நடக்க முடியும்னு நடந்து காமிச்ச ராமபிராணியும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனையும் மனசால ஸ்மரிச்சுண்டாலே போகிறோம். அவளுடைய அனுகிரகத்தினால நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்மால் அதை தாண்டி நல்லபடியாக இருக்க முடியும்ட்டு பெரியவா தீர்மானமாக நமக்கு சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை நிரூபிக்கிற மாதிரியே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்ப்போம். பெரியவாளுடைய அத்தியந்த பக்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மயிலாப்பூரில் சங்கரநாராயணன் ஒரு ஆடிட்டர். இவருடைய இந்த இன்சிடெண்ட்டை ரமணி அண்ணா ரொம்ப அழகாக தொகுத்து இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கா. இந்த சங்கரநாராயணனுக்கு குழந்தை ஒருத்தன் இருந்தான். 7ஆம் கிளாஸ் ஏதோ படிச்சுட்டு இருந்த குழந்தை, சந்திரமௌலின்னு பேர். இந்த குழந்தையை அழைச்சிட்டு ஒரு நாள் பெரியவாளுடைய தரிசனத்துக்காக காஞ்சிபுரத்துக்கு வரார் இந்த சங்கரநாராயணன். இப்போ பெரியவாளுடைய தரிசனத்துக்கு வழக்கம் போல் அப்படியே ஒரு கியூ ஜனங்கள்லாம் வந்துட்டுருக்கா. இங்கே இந்த சங்கரநாராயணன் குழந்தையை அழைச்சிட்டு லைனில் நின்றுருக்கார். கண் அப்படியே ஜலம் பூத்துன்னு நிற்கிறது. வாயினால் வார்த்தைகளால் சொல்ல முடியல, ஏன்னா இன்னும் பெரியவாளை பார்க்க முடியல. ஆனால் ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு கஷ்டத்தோட அப்படியே இந்த லைனில் நின்றுருக்கார். பெரியவா கிட்ட கியூ கிட்டக்க வந்த உடனே டக்குன்னு அப்படியே உடஞ்சி விடுறார். வார்த்தை எடுத்து சொல்ல முடியல. உடனே பெரியவா ரொம்ப கஷ்டம் வந்துடுத்து பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அப்படி அவரை ஆறுதலோடு பார்க்குறா. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஷ்யர் மூலமாக சொல்லி விட்டுட்டா. அவர் அந்த குழந்தைய அழைச்சின்னு போய் உட்காந்துட்டார். கொஞ்சம் கூட்டம் நகர்ந்த உடனே பெரியவா திரும்பி அவரை கூப்பிட்டு விடுறா. கூப்பிட்டு கிட்டக்க வர்றார். மயிலாப்பூர் சங்கரநாராயணன் தானே அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் பெரியவா, சங்கரநாராயணன் தான்
அப்படிங்கிறார். சௌக்கியமாக இருக்கியோன்னோ, நீ ஆடிட்டர் தான் இல்லையா, ப்ராக்டிஸ்லாம் நன்னா போயின்னு இருக்கோ அப்படிங்கிறா. ப்ராக்டிஸ் எல்லாம் பெரியவா அனுகிரகத்தில் நன்னா போயின்னு இருக்கு. ஆனால் அப்படிங்கிறார். சட்டுன்னு பெரியவா கூட இருக்கிற குழந்தை எப்படி பார்க்குறான். இது உன் பிள்ளையோ, என்ன பேர் அப்படிங்கிறா. இவரை சொல்லவே விடலை. ஆனான்னு இவர் ஆரம்பித்து சொல்ல விடலை. குழந்தை பேர் என்ன அப்படிங்கிறா. சந்திரமௌழி. இந்த சந்திரமௌழி தான் அப்படிங்கிறா. இல்லை குழந்தை நன்னா படிக்கிறானா அப்படிங்கிறா. நன்னா படிக்கிறான் பெரியவா, பிஎஸ் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவன் கிளாஸ்லேயே அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். ஆனால் அவனுக்கு தான் சமீபமாக அப்படின்னு அப்படியே அழ ஆரம்பிக்கிறார். நீ அழாத, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் புருஷன் இந்த மாதிரி அழுதுன்னு இருக்கக்கூடாது. என்ன ஆச்சுன்னு சொல்லு, பொறுமையாக சொல்லு அப்படிங்கிறா. என் குழந்தைக்கு தான் பெரியவா வாயினால் பேசுகிற சக்தி திடீர்னு நின்று போயிடுத்து பெரியவா, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறார். சரி நீ பொறுமையாக சொல்லு, என்ன ஆச்சு அப்படிங்கிறார். இல்லை பெரியவா, சமீபமாக தான் ஒரு 2 வாரம் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் காலம்பரை எழுந்து வெளியில் வந்தான். வந்துட்டு பேசுறதுக்கு வாயை திறக்கிறான், சப்தம் வெளியில் வரல, அவனுக்கு பேச முடியல. நல்ல குழந்தை பெரியவா, அவனுக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார். சரி குழந்தை கோயில்களுக்கெல்லாம் போவானா, ஐஷின் போவியா அப்படின்னு ஏதோ ஜென்ரலாக வேறு டாப்பிக்கு போகிற மாதிரி போயிட்டா பெரியவா. அவனுக்கு பக்தி உண்டோ சுவாமி கிட்ட அப்படிங்கிறார். நிறைய பக்தி உண்டு பெரியவா. அவன் எப்பெல்லாம் முடியுமோ அவன் அம்மாவோட கிளம்பி கோயிலுக்கு போயிடுவான். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வந்துடுவா. தினந்தோறும் அங்கே போவான். லஸ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவான். ரொம்ப பக்தி உண்டு பெரியவா அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, எங்கள் ஆற்றுல பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பெரிய படம் இருக்குது, கோதண்டராமருடைய படம். அந்த படத்தில் தினம் அந்த படத்தில் போய் அங்கே ராமர் சீதா இவாளுடைய பாதங்களை தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்திப்பான். பல தரம் கண்ணில் ஒத்திப்பான். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தொட்டு ஒத்திட்டு போவான். இப்படி இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு இப்படி ஆயிடுத்தேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு புலம்புறார். சரி இருக்கட்டும், இரு ஒரு நிமிஷம் இரு. குழந்தைய கோயிலுக்கெல்லாம் அழிச்சின்னு போகிறேன்னு சொன்னேன், மற்றபடி ஏதாவது கச்சேரி உபன்யாசம் இந்த மாதிரியும் கூட்டின்னு போகிறது உண்டோ அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் பெரியவா, எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் எங்கெல்லாம் போவேனோ அதுக்கெல்லாம் இவனையும் அழைச்சிட்டு போவேன். இவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். சமீபமாக அந்த மாதிரி ரசிகரஞ்சனி சபாவில் இங்கே ராமாயண பிரவச்சனம் நடந்துட்டு இருந்தது. அன்றைக்கி கூட அவனை அழைச்சின்னு போயிட்டு வந்திருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் தான் பெரியவா திடீர்னு இவனுக்கு இந்த மாதிரி பேச்சு நின்று போயிடுத்து அப்படிங்கிறார். பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறாளாம். ஓஹோ, ராமாயணம் கேட்டதுனால இவனுக்கு பேச்சு நின்று போயிடுத்துன்னு சொல்கிறியோ அப்படிங்கிறாளாம். ஐயோ பெரியவா, தப்பு, ராமராமான்னு அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு அதுக்கு முந்தின நாள் தான் அங்கே போயிருந்தோங்கிறது ஞாபகம் இருந்தது. அதனால நீங்கள் உபன்யாசம் பற்றி கேட்ட உடனே அது ஞாபகம் வந்தது, சொன்னேன் பெரியவா. தப்பு, நான் வேறு எதுவும் அப்படி சொல்லலை அப்படின்றார். நல்ல பெரியவா சிரிப்பாக தானே கேட்டிருக்கா, அவர் விளையாட்டுக்காக அப்படி கேட்டுவிட்டு, அது சரி அன்றைக்கி போயிட்டு வந்தேன்னு சொல்கிறியே, யாரோட உபன்யாசம், யார் பண்ணா அப்படிங்கிறார். ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர் தான் பண்ணார் பெரியவா. அப்படியா, ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மாவுடைய புத்திரர். அவெல்லாம் நல்ல பரம்பரை, ரொம்ப வாசித்தவா, ரொம்ப நன்னா சொன்னாரோ அப்படிங்கிறா. ரொம்ப உருக்கமாக இருந்தது பெரியவா. இவனும் குழந்தையும் ரொம்ப ஆசையாக உட்காந்து கேட்டுன்னு இருந்தான். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் தான் என்னால் அதை நினச்சே பார்க்க முடியல. திரும்பி இவனால் திடீர்னு வாய் பேச முடியாமல் போயிடுத்து. ஸ்கூலுக்கும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. நானும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து தான் உங்களாண்ட ஐஷன் வந்தேன் அப்படிங்கிறார். அப்படியா, டாக்டர் யார்கிட்டே ஐஷன் போனியோ? ஐஷன் போனேன் பெரியவா. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தார். யார்கிட்ட போனேன்? டாக்டர் சஞ்சீவிட்ட ஐஷன் போனேன் பெரியவா. அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவர் சொல்கிறார், குரல் வளைக்கிட்ட இந்த பக்கம் போகிற நரம்பில் ஏதோ 2 நரம்பில் பாதிப்பு இருக்குது. ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி ஒன்று பண்ணாக்கா சரியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓஹோ, நிச்சயம் சரியாக போகணும்னு சொல்லலையோ அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா, அது ஒன்றும் கிளியராக அப்படி ஆகிடுங்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணினாக்கா சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்பல தான் சொல்கிறார். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பெரியவா, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டார். பெரியவா ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிக்கிறா. யோசிச்சுட்டு, நீ ஒரு காரியம் பண்ணு சங்கரா, குழந்தையும் அழைச்சிண்டு நீ இங்கே காஞ்சிபுரத்தில் இங்கே இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போ. ஒரு க்ஷேத்திரமாக போய் தரிசனம் பண்ணி இன்னைக்கு பண்ணிவிட்டு ராத்திரி இங்கேயே மடத்துலேயே வந்து இங்கேயே ஆகாரம் பண்ணிவிட்டு இங்கேயே தங்கிடு. நாளை காலமாக ஒரு 10 மணி போல் நீ தரிசனத்துக்கு வா. என்ன பண்ணலான்னு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ட்டா பெரியவா. இப்போ இது சொன்ன உடனேயே இவருக்கு சங்கரநாராயணனுக்கு பாதி பாரம் தலையிலேருந்து இறங்கியாச்சு. ஏன்னா பெரியவா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா எதுவும் சொல்லலை, இங்கே இருக்க வேற சொல்லியிருக்கா. இப்படிப்பட்ட அனுகிரகம், நாளை காலம்பரை திரும்பி தரிசனம் கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கா. அப்போ இதுலேயே இவருக்கு ஒரு பாதி ரிலீஃப் ஆகிடுது.
ஏதோ ஒன்று பெரியவா அதை சரி பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு நம்பிக்கையில் குழந்தையும் அழைச்சிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலாக க்ஷேத்திர தரிசனமாக இன்றைக்கி போகிறார். போயிட்டு ராத்திரி அதே மாதிரி ஸ்ரீமட்டத்திலே வந்து ஆகாரம் பண்ணிட்டு அங்கே படுத்துண்டாச்சு. காலம்பரை 10 மணிக்கு வந்துடும் சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதனால் எழுந்து குழந்தையும் அழைச்சிட்டு இவர் காத்தால் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுண்டு மெதுவாக அப்படி வர்றார் பெரியவா தரிசனத்துக்கு. பெரியவா அங்கே ஏற்கனவே வந்து உட்காண்டிருக்கா, ஆள்களும் ரொம்ப இல்லை, ஒரு 4 பேர் தான் இருக்கா. அப்போ இவர் நேராக வர்றார். பெரியவா பார்த்தோன்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஆறுதலாக சொல்கிறா, நீ ஒரு காரியம் பண்ணு சங்கரா, உன் குழந்தையும் அழைச்சிண்டு மெட்ராஸில் மயிலாப்பூரில் தானே இருக்கேன், அங்கே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கபாலீஸ்வரருக்கும் கற்பகாம்பிகைக்கும் பூர்ண அபிஷேகம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கோ. பண்ணிவிட்டு குழந்தைக்கு நன்னா அது தரிசனம் பண்ணிவே. 2 பேருமா அங்கே இருந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம்லாம் அங்கே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டுட்டு அதுக்கப்புறமா மெட்ராஸில் மறுபடி இந்த ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா தானே சொன்னேன், பௌராணிகர், அவர் தானே உபன்யாசம் பண்ணாருங்கிற. ஆமாம் பிரிவா, அவர் தான். சரி சரி, மெட்ராஸில் மறுபடி ஜெயராம சர்மாவனுடைய உபன்யாசம், ராமாயண உபன்யாசம் ஒரு சப்தாகமாவோ நவாகமாவோ ஏதாவது நடக்கிறதான்னு சொல்லிவிட்டு அங்கே இந்த பேப்பர்லலாம் வருமோ இல்லையோ, அதில் பார்த்துட்டே இரு. எப்போ அவரோட உபன்யாசம் வரதோ, ஏதோ ஒரு சபாவிலையோ இல்லை கோயில்லையோ எங்கே பிரவச்சனம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சதுனாக்கா அதில் குழந்தையும் அழைச்சிட்டு நீ போய் கலந்துக்கணும். முக்கியமாக சுந்தரகாண்டம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அன்னியிலேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி கடைசியில் பட்டாபிஷேக பூர்த்தி ஆகிற வரைக்கும் குழந்தைய அழைச்சிட்டு போய் தினம் விடாமல் நீ கலந்துக்கணும். அது முடிகிற அன்னைக்கு பௌராணிகர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுன்னு இருக்கோ இல்லையோ, அந்த நாள் அன்னைக்கு குழந்தைகிட்ட நல்ல மலவாழைப்பழமாக ஒரு சீப்பு வாங்கி அவன் கையில் கொடுத்து குழந்தையே அவருக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லு. இந்த பட்டாபிஷேக ராமருக்கும் இந்த பௌராணிகருக்கும் நமஸ்காரத்தை பண்ணி இவனை ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லு. அவளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் குணமாக்கி வைக்கும். அந்த பட்டாபிஷேக ராமன் உன்னுடைய கவலையை தீர்த்து வைப்பான்னு எதுக்கும் கவலைப்படாதப்பா, போயிட்டு வா அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார். இப்போ இவருக்கு ஒரு பாதி பாரங்கிறது போய் முக்கால்வாசி பாரம் குறைஞ்சாச்சு. பெரியவா சொல்லிட்டா நிச்சயம் ஏதோ ஒன்று நடந்துருங்கிற ஒரு தைரியத்தில் மறுபடியும் குழந்தை அழிச்சுன்னு மெட்ராஸ்க்கு வந்துவிட்டார். நடுவில் வேறு குழந்தை இத்தனை நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போகலை, என்னன்னு சொல்கிறது, ஸ்கூலில் எப்படி சொல்லி அனுப்புறது என்னன்னு தெரியல. அதனால் இவர் பாட்டு குழந்தை அழிச்சுன்னு வந்துட்டார். முதல் காரியமாக அந்த அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணி பிரசாதம் வாங்கிண்டாச்சு. தினம் ஆர்வமாக உட்காந்து பேப்பரில் இன்றைய நிகழ்ச்சிகள் பார்த்துட்டே வராராம். என்னைக்கு இவருடைய பிரவச்சனம் மறுபடி வருது அப்படின்னு கொஞ்ச நாள் போகிறது. ஒரு நல்ல செய்தியாக பேப்பரில் இன்றைக்கி வருது. இன்றைய நிகழ்ச்சிகளில் ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்களுடைய உபன்யாசம் ராமாயண நவாகம் நடக்க போகிறது, மயிலாப்பூர் ஷீரடி சாய்பாபா கோயிலில் நடக்கிறது அப்படின்னு பேப்பரில் வருது. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாளை நோட் பண்ணி வச்சுட்டார், எங்கே ஏது எல்லாம் டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுட்டார். பெரியவா சொன்ன மாதிரி சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு குழந்தைய அழைச்சிட்டு போய் ஆஜராயிட்டார். உட்காண்டு 2 பேருமா உட்காண்டு பக்தி ஸ்ரத்தையோட அங்கே பிரவச்சனத்தை கேட்குறா. இந்த பிரவச்சனம் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே குழந்தை ரொம்ப மனசு உருகி கேட்குறான். சில இடங்கள்ல அவன் கண்ணிலேருந்து ஜலமாக வருது. வாயினால் பேச முடியலையே, அப்பாட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ சொல்லவும் முடியல, கண்ணிலேருந்து ஜலமாக வருது. ஒரு சங்கரநாராயணன் குழந்தைக்கு தடவி கொடுக்குறார், ஆசுவாசப்படுத்துறார். உட்காண்டு பாட்டு கவனிச்சுட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ பக்தி, ராமரண்டியும் சீத்தைக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த பக்தினால அப்பாட்ட சொல்லணும்னு நினைக்கிறதையும் சொல்ல முடியல, அழுக தான் வருது. இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, நன்னா கேட்குறா. பெரியவா சொல்லியிருக்கா ஸ்பெசிஃபிக்காக, சுந்தரகாண்டத்துலேருந்து பட்டாபிஷேக பூர்த்தி வரைக்கும் நன்னா அவனை சிரவணம் பண்ணவை, கேட்கவை அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி தினம் ஒழுங்காக இது நடக்கிறது. பட்டாபிஷேக காண்டம் பூர்த்தி ஆறுது. அப்போது பெரியவா சொன்ன மாதிரியே இவர் ஒரு நல்ல மலவாழை சீப்பு ஒன்று வாங்கிட்டு குழந்தை கையில் கொடுத்துட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக தயாராகிறா. அன்றைக்கி ராத்திரி கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகிடுறதான் இது பூர்த்தி ஆகும் பொழுது. எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒருத்தராக இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயின்னு இருக்கா. இவா லைனில் வந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு குழந்தை வந்து நிற்கிறதே பார்க்க லட்சணமாக அந்த குழந்தை இருக்கேன்னு அவரும் பௌராணிகரும் ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய பார்த்து விசாரிக்கிறார். இவன் கையில் ஏதோ ஒரு பழம் சீப்பு வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அதை உடனே இவர் வந்து சொல்கிறார் சங்கரநாராயணன் குழந்தைகிட்ட, நீ அவர் 2 கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணு, நீ மாமா குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இதை மட்டும் சொல்கிறார். அவரும் அந்த பழத்தை வாங்கின்ற உடனே பின்னாடி பட்டாபிஷேக ராமர் படத்துக்கும் சாய்பாபா படத்துக்கும் அங்கே ஒரு சுவாமிக்கு நிவேதனமாக அதை காமிச்சிட்டு அதிலேருந்தே 2 பழத்தை பிச்சு இங்கே சந்திரமொழி கொடுக்குறார். கொடுத்துட்டு நன்னா இருப்பேன் குழந்தை, க்ஷேமமாக இருப்பேன், அதனால் ராமர் உனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுப்பார், நன்னா படி அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுறார். ஆயிடுத்து. ஒரு மாதிரி பெரியவா சொன்னதை கிட்டத்தட்ட ஒரு பரிகாரம் மாதிரி, இந்த பரிகாரம் கிட்டத்தட்ட பூர்த்தி ஆகிடுது அப்படிங்கிறதுல
இவருக்கு பெரிய சந்தோஷம், மனசில் ஒரு நிம்மதி வந்துடுத்து சங்கர் நாராயணனுக்கு. 2 பேரும் ஆற்றுக்கு வந்து படுத்துண்டாச்சு. நிம்மதி பெருமூச்சோட படுத்துட்டார். இனிமேல் பெரியவா பொறுப்பு, இனிமேல் பட்டாபிஷேக ராமர் பொறுப்பு அப்படின்னு வச்சுட்டார். அடுத்த நாள் காலம்புற வழக்கம் போல் நாள் ஆரம்பமாகுது. குழந்தை எழுந்து ஸ்கூலுக்கும் ஒன்றும் போக முடியறதில்ல. இதுவாக அவன் எழுந்துக்கிறபடி எழுந்துக்கிட்டுன்னு விட்டுட்டா. குழந்தை எழுந்துக்கிறான். எழுந்து பல்லையில் தேய்ச்சிவிட்டு நேராக ஹாலுக்கு வந்து நின்றுட்டு, அம்மா காப்பி ரெடியா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறான். பார்க்கணுமே ஆற்றுல. அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆஹா, சந்திரமௌலி நீயாடா பேசினே அப்படின்னு திபுன்னு ஓடி வரா அம்மா. இவருக்கா சங்கர் நாராயணன் பேப்பரை படிச்சிருந்தவர் அப்படியே பேப்பரை தூக்கி போட்டு நேராக தூக்கின்னு வந்து குழந்தைய தோளில் வச்சுட்டு கொண்டாடுறார். என்னடா சந்திரமௌலி, உனக்கு குரல் வந்துருத்தா அப்படின்னு சொல்லி அவன் சரளமாக பேசுகிறான். ரொம்ப சாதாரணமாக இருக்கான். நடுவில் குரல் காணாமல் போனதும் தெரியல, திரும்பி வந்ததும் தெரியலங்கிற மாதிரி குழந்தை ரொம்ப நார்மலாக இருக்கான். அவ்வளவு சந்தோஷம் வாழ்க்கை. பக்கத்தாத்தில் எதிராத்தில் இருந்தவா எல்லாரும் திரும்பி வந்து பார்க்குறா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, குழந்தைக்கு சரியாயிடுதா, என்ன பண்ணல, என்ன மாயம் இது அப்படிங்கிறா. ஒரு மாயமும் தெரியல. பெரியவா தான் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ண சொன்னால் அதை பண்ண ஆயிடுத்து அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறார். சொன்னதோடு நிற்கலை, உடனே கிளம்பணும், இன்றைக்கி பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணி இவாளும் இவாளுடைய சொந்தக்காரா பக்கத்தாத்துக்காரான்னு எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்துன்னு அந்த வேனை வச்சுட்டு சாயந்தரம் தரிசனத்துக்கு போயே தீர்றது காஞ்சிபுரத்துக்குன்னு கிளம்பிட்டான். சாயந்தரம் ஒரு 5:30 மணி போல் பெரியவா தரிசனத்துக்கு வரா. வரும்பொழுது வழக்கம் போல் அங்கே தரிசனத்துக்கு கொஞ்சம் ஜனங்க இருக்கா. எல்லாரும் போகட்டும்னு சொல்லிட்டு வா அப்படி சைடில் நின்றுருக்கா. வந்து பேசணுமே பெரியவா கிட்ட. அப்படி நின்றுட்டுருக்கா. பெரியவாளே கூப்பிட்றா இங்கேருந்து பார்த்துட்டு. இவா கிட்டக்க வந்த உடனே, என்ன சந்திரமௌலி நன்னா பேசுகிறானா அப்படிங்கிறா பெரியவா. பெரியவாளுக்கு யார் சொன்னா இங்கே சந்திரமௌலி வந்திருக்கான், இவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னு யார் சொன்னா? பெரியவா நேராக கேட்குறா. கூப்பிட்ட உடனே, சந்திரமௌலி நன்னா பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிறா. அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். கண்ணிலேருந்து ஜலமாக கொட்டுறது. எப்படி வார்த்தைகள்னால சொல்கிறது இதை? எந்த டாக்டர் இது குணப்படுத்துவார்? பண்ண முடியாதோன்னு இருந்த கண்டிஷனில் ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்றத்தை சொல்லி பெரியவா இப்படி குணப்படுத்திட்டாலே வார்த்தையினால் எப்படி நன்றி சொல்கிறதுங்கிறதுனால கண்ணிலேருந்து ஜலமாக நன்றி சொல்லிட்டு இருக்கு. அப்படி பெரியவா அவரை எழுப்பி உட்கார வச்சுட்டு சொல்கிறா, நான் ஒன்றுமே பண்ணலை சங்கரா, நீ என்னமோ ஏதோ பரிகாரம் சொன்னேன் அதனால் நடந்துன்னு நினச்சிட்டு இருக்க. இது முழுக்க அந்த ராமருடைய அனுகிரகம், அவருடைய கட்டாட்சம் தான் குழந்தைக்கு எல்லாம் சுத்தமாக போயிருக்கு அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்குறார், எங்களுக்கும் புரியல பெரியவா, பல பேர் கேட்குறா, எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறா, எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. பெரியவாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தெரியறதை தவிர வேற ஒன்றும் சொல்ல தெரியல அப்படிங்கிறார். இது வாஸ்தவமாக என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொன்னதை வச்சு நான் ஒரு மாதிரி தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால தான் உன்னை இந்த விஷயத்த பண்ண சொன்னேன் ஒரு பரிகாரமா அப்படிங்கிற பெரியவா. என்ன ஆச்சுன்னு ஒரு யோசிக்கிறார். நீ அன்றைக்கி என்ன சொன்னேன்? குழந்தைய ராமாயண உபன்யாசத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போன விட்டு தான் அடுத்த நாள் அவனுக்கு பேச்சு நின்று போயிடுத்துன்னு சொன்னியோ இல்லையோ? அப்போ அதுலேருந்து நான் கிரகிச்சிட்டேன், இந்த முந்தின நாள் நீங்கள் உபன்யாசம் கேட்ட அன்னைக்கு சீதாதேவியை ராவணன் கவர்ந்துட்டு போன கட்டம் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு மனசு முழுக்க அத்தனை பக்தியோ இல்லையோ சீத்தை கிட்ட, அவளை கவர்ந்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தொண்டை அப்படியே துக்கம் தொண்டையை அடைச்சதுனால இவன் பேச்சு நின்று போயிருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதனால தான் இப்படி சொன்னேங்கிறான். இன்னும் பெரியவா இதனுடைய கண்டினியூஷன் சொல்கிறாங்க, நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.